பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 45வது அதிகாரம் 1வது வசனம். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டார்னு சொல்லி இந்த வசனத்துல போடப்பட்டிருக்குங்க. அதாவது என்னன்னா, ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, கதவுகள் எல்லாமே ஓப்பன் ஆக போகுது. எந்தெந்த கதவுகள் பூட்டப்பட்டிருக்கோ அந்த கதவுகளை நான் திறக்க போறேன், உன் கையை நான் பிடிச்சுக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தங்க சொல்றாரு. ஏசப்பா நம்ம கையை பிடிச்சுக்கிறாராமா, நம்ம கதவுகளை ஓப்பன் பண்றேன்னு சொல்றாருங்க. என்ன கதவுகள் அப்படின்னா, பூட்டப்பட்ட கதவுகள். உங்க வாழ்க்கையில உங்க பிசினஸ்ல நிறைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. நீங்க தோல்வியை மட்டும்தான் அடைஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க முன்னேறவே மாட்டீங்க, நீங்க சோர்ந்து போயிட்டீங்க. ஏசப்பா எனக்கு நன்மையே செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஏற்ற காலத்துல உனக்கு உயர்வு வரப்போகுதுப்பா, நீ நன்மையை பார்க்க போகிற அற்புதமான காரியம் நடக்க போகுதுன்னு சொல்றாரு. உன் விசுவாசத்தை விட்டுறாத. உன் படிப்புல நீ முன்னேற போற, உன் தொழில நீ முன்னேற போற, உன் வேலையில நீ முன்னேற போற. நிறைய மனிதர்கள் உங்களுக்கு முன்பாக எழும்பி இருக்காங்க. நீங்க வளரக்கூடாது, வாழக்கூடாது, நல்லா கூட ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு முன்பாக நான் இன்னைக்கு உன்னை உயர்த்த போறேன்னு சொல்லி நீ ஆண்டவர் நம்மள பார்த்தங்க சொல்றாரு. தானியேல் அடிமையா கொண்டு வரப்பட்டு வந்தாங்க. அடிமையா கொண்டு வரப்பட்டவர் தான் அதிபதியா ஆண்டவர் மாத்தினாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க அடிமை நிலைமையில இருக்கலாம், ஆனா அதிபதியா நீங்க தான் மாற போறீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.